அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அணுக்கரு இயற்பியல் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் நோட்டில் எழுதி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்கள். மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் தூண்டப்பட்ட கதிரியக்கம் என கருதப்படுகிறது. மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் தூண்டப்பட்ட கதிரியக்கம். அடுத்தது, கதிரியக்கத்தின் அலகு ரான்ஜன், கியூரி, பெக்கோரல். கதிரியக்கத்தோட அலகு ரான்ஜன், கியூரி, பெக்கோரல். உங்கள் கொஸ்டின் பாருங்கள். கதிரியக்கத்தோட எஸ்ஐ அலகு என்னன்னு சொல்லுங்கள். கதிரியக்கத்தோட தொன்மையான அலகு எதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வினா, செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் ஐரீன் கியூரி. செயற்கை கதிரியக்கம் ஐரீன் கியூரி. அடுத்தது பாருங்கள். புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப் ரேடியோ கோபால்ட் 60. புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப் ரேடியோ கோபால்ட் 60. அடுத்தது, காமா கதிர்கள் அபாயகரமானது ஏன்னு பார்த்தீங்கன்னா மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். காமா கதிர்கள் மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். அடுத்த வினா, காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க காரியம் முறைகள் பயன்படுகிறது. அடுத்தது, புரோட்டான் புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு அணுக்கரு இணைவு. புரோட்டானும் புரோட்டான் தொடர்வினைக்கு அணுக்கரு இணைவு. அடுத்த வினா, காமினி அணுக்கரு உலை அமைந்த இடம் கல்பாக்கம். ஒரு முக்கியமான வினா, காமினி அணுக்கரு உலை கல்பாக்கம். அடுத்தது, ஒரு ரான்ஜன் என்பது ஒரு வினாடியில் நிகழும் 2.58 × 10⁻⁴ கூலும் சிதைவுக்கு சமமாகும். ஒரு ரான்ஜன்னா எவ்வளோனா 2.58 × 10⁻⁴ கூலும். அடுத்து பாருங்க, பாசிட்ரான் என்பது ஒரு அடிப்படை துகள். பாசிட்ரான் என்பது ஒரு அடிப்படை துகள். அடுத்த வினா, இரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோடோப் எது? கதிரியக்க இரும்பு 59. இரத்த சோகை இரும்பு 59. அடுத்த வினா பாருங்க, ICRP என்பதன் விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னாட்டு கதிரியக்க பாதுகாப்பு கழகம். ICRP என்பதன் விரிவாக்கம் பன்னாட்டு கதிரியக்க பாதுகாப்பு கழகம். அடுத்த வினா, மனித உடலின் மேல் படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா டோசிமீட்டர். ஒரு முக்கியமான வினா. அடுத்தது, வேளாண் பொருட்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும் கதிரியக்க ஐசோடோப் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் 32. ஒரு முக்கியமானது. வேளாண் பொருட்கள்னா பாஸ்பரஸ் 32. அடுத்த வினா, கதிரியக்க பாதிப்பின் அளவானது 100 R என்ற அளவில் உள்ளபோது இரத்த புற்றுநோய் உண்டாக்கும். முக்கியமானது. 100 Rங்கிறது ஒன்றும் இல்லை, 100 ரான்ஜன் அப்படிங்கிறது இருக்கும்போது நமக்கு இரத்த புற்றுநோயை உருவாக்கும். அடுத்த வினா, புளுட்டோனியம் 239 பிளவுக்கு உட்படும் பொருளாகும். ஒரு முக்கியமான வினா, புளுட்டோனியம் 239 பிளவுக்கு உட்படும் பொருளாகும். அணு எண் 82க்கு மேல் பெற்றுள்ள தனிமங்கள் தன்னிச்சையாக கதிரியக்கத்தை உட்படும். அணு எண் 82க்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த தனிமங்கள்லாம் தன்னிச்சையாக கதிரியக்கத்துக்கு உட்படும். அடுத்த வினா, அணுக்கரு உலையில் எரிபொருளாக இயற்கையில் கிடைக்கும் தனிமம் யுரேனியம் 235. அணுக்கரு உலையில் எரிபொருளாக பயன்படுறது யுரேனியம் 235. அடுத்த வினா பாருங்க, அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தும் களி இல்லையெனில் அது அணுகுண்டாக செயல்படும். கட்டுப்படுத்தும் களி இல்லைன்னா அது எப்படி செயல்படும்னா அணுகுண்டாக செயல்படும். அடுத்த வினா, பார்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பை. பார்க் மும்பை. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் தாராப்பூர். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1969. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் தாராப்பூர். அடுத்தது, IGCAR எங்கே இருக்குன்னா கல்பாக்கம். IGCAR கல்பாக்கம். பார்க் மும்பை. அடுத்தது பாருங்க, இந்தியாவின் முதல் அணுக்கரு உலை அப்சரா. நல்லா கவனிக்கணும். இந்தியாவின் முதல் அணுக்கரு உலை அப்சரா. அடுத்தது, சாடிபஜன் இடப்பெயர்ச்சி விதி பற்றி கூறுகிறாங்க. சாடிபஜன் இடப்பெயர்ச்சி விதி. அடுத்தது, செயற்கை கதிரியக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐரீன் கியூரி. ஐரீன் கியூரி செயற்கை கதிரியக்கம். அடுத்த வினா, ஹென்றி பெக்கோரல் இயற்கை கதிரியக்கம். ஹென்றி பெக்கோரல் இயற்கை கதிரியக்கம். அடுத்து பாருங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆற்றல் சமன்பாடு அப்படின்னா ஒன்றும் இல்லை, E=mc². அதுதான் ஆற்றல் சமன்பாடு. எந்த ஆண்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1905. அடுத்தது, கட்டுப்பாடற்ற தொடர்நிலைக்கு எடுத்துக்காட்டு அணுகுண்டு.
கட்டுப்பாடற்ற தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு அணுகுண்டு. வளமை பொருட்கள்னா உற்பத்தி உலை. வளமை பொருட்கள் உற்பத்தி உலையில் பயன்படுகிறது. அடுத்து என்ன பாருங்க, கட்டுப்பாடான தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு அணுக்கரு உலை. கட்டுப்பாடான தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு அணுக்கரு உலை. இணைவு வினைக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அணுகுண்டு. இணைவு வினைக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன் அணுகுண்டு. அடுத்த வினா, ஐசோடோப் கோபால்ட் 60, தங்கம் 190 தோல் மற்றும் புற்றுநோய். இது எல்லாமே முக்கியமானது, நல்லா பார்த்துங்க. ஐசோடோப் கோபால்ட் 60 மற்றும் தங்கம் 198 தோல் புற்றுநோய்க்கு பயன்படுகிறது. அடுத்து பாருங்க, ஐசோடோப் அயோடின் 131 தைராய்டு. அயோடின் 131 தைராய்டு. அடுத்து பாருங்க, சோடியம் 24 இதயத்தின் செயல்பாடு. சோடியம் 24 இதயத்தின் செயல்பாடு. அதாவது எப்படி நான் வச்சிங்கன்னா 24 மணி நேரமும் இதயம் செயல்படும் நான் வச்சுங்க. அடுத்து பாருங்க, ஐசோடோப் கார்பன் 14 படிமங்களின் வயது கணிப்பு. கார்பன் 14 படிமங்களின் வயது கணிப்பு. அடுத்தது ஐசோடோப் பாஸ்பரஸ் 32 தோல்நோய் சிகிச்சையில் பயன்படுகிறது. பாஸ்பரஸ் 32 தோல்நோய் சிகிச்சை பயன்படுது. இன்னொன்று பயிர் உற்பத்தி அதிகரிக்க பயன்படுறதும் பாஸ்பரஸ் 32 தான். பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படுவது பாஸ்பரஸ் 32. இது எல்லாமே முக்கியமானது, நல்லா பார்த்துங்க. அடுத்தது என்ன பாருங்க, ஊடுருவு திறனின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் எழுதுக. ஃபஸ்ட்டு பாருங்க, காமா கதிர்கள் அதிகமாக ஊடுருவும், அடுத்தது பீட்டா கதிர், அடுத்தது ஆல்ஃபா கதிர், கடைசியாக காஸ்மிக் கதிர். அப்போ அதிகமாக ஊடுருவும் எதுன்னு பார்த்தீங்கன்னா காமா கதிர்கள். அடுத்து பாருங்க, கதிர்வீச்சு பாதிப்பு 600 R என்ற அளவில் இருக்கும்போது இறப்பை உண்டாக்கும். 100 R அப்படின்னா நம்மளுக்கு இரத்த புற்றுநோய் உருவாக்கும். 600 R இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இறப்பை உண்டாக்கும். அடுத்து பாருங்க, கதிரியக்கம் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா கிபி 1896. அடுத்தது பாருங்க, ரேடியம் கண்டுபிடிப்பு கிபி 1898. கதிரியக்கம் 1896, ரேடியம் 1898. அடுத்தது செயற்கை கதிரியக்கம் 1934. செயற்கை கதிரியக்கம் 1934 யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஐரின் கியூரி. அடுத்த வினா, கிபி 1942 அமெரிக்காவில் உள்ள சிகாகோ நகரில் முதல் அணுக்கரு உலை கட்டப்பட்டது. ஒரு முக்கியமான வினா இது, அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டுருக்காங்க. முதல் அணுக்கரு உலை எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள சிகாகோவில் கட்டப்பட்டது. ஆண்டு முக்கியம் 1942. அடுத்த வினா, அணுக்கருவை கண்டறிந்தவர் யாருன்னா ரூதர் போர்ட். அணுக்கருவை கண்டறிந்தவர் ரூதர் போர்ட். கேத்தோடு கதிர்களை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே தாம்சன். அது ஒன்றும் இல்லை, எலக்ட்ரானை கண்டுபிடிச்சி யாருன்னு கேட்பாங்க, அதுவும் ஜே தாம்சன் தான். அதுக்கு பேர் தான் இன்னொன்று கேத்தோடு. அடுத்தது, நேர்மின் கதிர்களை புரோட்டான்கள் என பெயரிட்டவர் ரூதர் போர்ட். புரோட்டான்கள் பெயரிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூதர் போர்ட். அடுத்த வினா, மின்சுமையற்ற நியூட்ரான்களை கண்டறிந்தவர் யாருன்னா ஜேம்ஸ் ஹாட்விக். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1932. மின் சுமையற்ற நியூட்ரானை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் ஹாட்விக். அடுத்த வினா, யுரேனியத்தின் தாது பிட்ச் பிளான்ட். யுரேனியத்தின் தாது பிட்ச் பிளான்ட். வானூர்திகளில் எடுத்து செல்லப்படும் சுமைகளில் வெடிபொருட்கள் உள்ளனவா என்பதை கண்டறிய கலிஃபோர்னியம் 252 பயன்படுகிறது. வானூர்திகள் எடுத்து செல்லப்படும் சுமைகளில் வெடிபொருட்கள் உள்ளனவா என்பதை கண்டறிய கலிஃபோர்னியம் 252 பயன்படுகிறது. அடுத்து பாருங்க, கதிரியக்க அயோடின் 131 முன்கழுத்து கல்லையை குணப்படுத்த உதவுகிறது. ஒரு முக்கியமானது, முன்கழுத்து கல்லை குணப்படுத்த உதவுவது அயோடின் 131. அடுத்து பாருங்க, பல்வேறு தொழிற்சாலைகளில் புகையை உணரும் கண்டுநோயாக பயன்படுவது அமர்சியம் 241. ஒரு முக்கியமான வினா, பல்வேறு தொழிற்சாலைகளில் புகையை உணரும் கண்டுநோயாக பயன்படுவது அமர்சியம் 241. அடுத்தது, இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கதிரியக்க பொருள் எண்ணிக்கை 29. இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கதிரியக்க பொருள் எண்ணிக்கை 29. அடுத்த வினா, இயற்கை கதிரியக்கம் ஒரு தன்னிச்சையான நிகழ்வு. இயற்கை கதிரியக்கம் ஒரு தன்னிச்சையான நிகழ்வு. செயற்கை கதிரியக்கம் தூண்டப்பட்ட நிகழ்வு. முக்கியமானது பார்த்துங்க. யுரேனியத்தை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்டின் கிளாப்ரத். யுரேனியத்தை கண்டறிந்தவர் மார்டின் கிளாப்ரத். இரண்டாம் உலகப் போரின் போது ஹிரோஷிமா நகரத்தின் மீது யுரேனியத்தால் தயாரிக்கப்பட்ட லிட்டில் பாய் என்ற அணுகுண்டு வீசப்பட்டது. இரண்டாம் உலகப் போரின் போது ஹிரோஷிமா நகரத்தில் லிட்டில் பாய் என்ற யுரேனியத்தாலான அணுகுண்டு வீசப்பட்டது. அதே இரண்டாம் உலகப் போரின் போது நாகசாகி நகரத்தின் மீது புளுட்டோனியத்தால் தயாரிக்கப்பட்ட
ஃபேட்மேன் என்ற அணுகுண்டு வீசப்பட்டது. முக்கியமானது ஹிரோஷிமாவில் வந்து யுரேனியத்தாலான லிட்டில் பாய், நாகசாகியில் வந்து புளுட்டோனியத்தாலான ஃபேட்மேன். அடுத்த வினா, நிறை ஆற்றல் சமன்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? ஐன்ஸ்டீன். நிறை ஆற்றல் சமன்பாட்டை முன்மொழிந்தவர் ஐன்ஸ்டீன். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1905. அடுத்தது E=mc² என்பது ஐன்ஸ்டீனின் சமன்பாடு. முக்கியமானது, நல்லா பார்த்துங்க. அடுத்தது அணுக்கர் இணைவு வெப்ப அணுக்கர் இணைவு என்று அழைக்கிறோம். அணுக்கர் இணைவு வந்து வெப்ப அணுக்கரு இணைவு என்று அழைக்கிறோம். அடுத்த வினா, சூரியனின் உள்ளடுக்கில் அணுக்கர் இணைவு நடைபெறுவதால் அதிக அளவு ஆற்றல் உருவாகிறது. இது விண்மீன் ஆற்றல் எனப்படும். அடுத்த வினா, அணுக்கர் உலையின் எரிபொருள் வந்து யுரேனியம். அணுக்கர் உலையின் எரிபொருள் வந்து யுரேனியம். அடுத்த வினா, அணுக்கர் உலையின் தனிப்பான் எதுன்னு பார்த்தீங்கன்னா கனநீர் மற்றும் கிராஃபைட். அணுக்கர் உலையின் தனிப்பான் வந்து கனநீர் மற்றும் கிராஃபைட். அணுக்கர் உலையில் கட்டுப்படுத்தும் கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா காட்மியம் போரான். முக்கியமானது, இப்போ பார்க்குறது எல்லாமே முக்கியமானது. அணுக்கர் உலையில் கட்டுப்படுத்தும் கல் வந்து காட்மியம் போரான், தனிப்பான் வந்து கனநீர் மற்றும் கிராஃபைட். அடுத்தது அணுக்கர் உலையின் குளிர்பன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீர், காற்று மற்றும் ஹீலியம். அணுக்கர் உலையின் குளிர்பனாக பயன்படுறது வந்து நீர், காற்று மற்றும் ஹீலியம். அடுத்த வினா, அணுக்கர் உலையின் தடுப்புரை வந்து காரியம். அணுக்கர் உலையின் தடுப்புரை காரியம். இந்திய அணுசக்தி ஆணையத்தின் தலைவராக முதலில் பொறுப்பு வகித்தவர் யாருன்னா டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா. முக்கியமான வினா, பார்த்துங்க. அடுத்தது, இந்தியாவின் மின் உற்பத்தியில் அணுசக்தியானது 5வது வளமாக உள்ளது. இந்திய மின் உற்பத்தியில் அணுசக்தி வந்து 5வது வளமாக உள்ளது. தாராப்பூர் அணுமின் நிலையம் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் ஆகும். ஏற்கனவே பார்த்தோம், இது ஆண்டு வந்து 1969. அடுத்த வினா, இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கர் உலை வந்து அப்சரா ஆகும். இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கர் உலை வந்து அப்சரா ஆகும். தமிழ்நாட்டில் அணுமின் நிலையங்கள் உள்ள இடங்கள் கல்பாக்கம் மற்றும் கூடங்குளம். இந்தியாவில் தற்போது 22 அணுக்கர் உலைகள் செயல்பாட்டில் உள்ளன. ஒரு முக்கியமான வினா, இந்தியாவில் தற்போது 22 அணுக்கர் உலைகள் செயல்பாட்டில் உள்ளன. நண்பர்களே, நீ நம்ம அணுக்கரு இயற்பிலிருந்து முக்கியமான வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.